சீரியஸ்லி தான் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த சர்வரில் நாங்கள் 2 பேரும் கூட சேர்ந்து காஸ்மிக் கார் எடுத்து சர்வரே பண்ணலான்னு ஐடியா வச்சுருக்கோம். ஆனால் இங்கே ஒரு பேட்டியை வந்து வச்சுருக்கோம். என்னடா சும்மா மறந்து போயிடுறேன் மேலே. ஐயோ கல்யாணம் ஒரு வேலை அதிகமாக இருக்கணும். சரி வர சொல்லலாம். ஏய் வாடா. இருங்க ரீசெட் பண்ண சொல்லுவோம். நானும் ரீசெட் பண்ணணும். என்னடா லீவ் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் கழிச்சு எம்மா நேரம் ஆயிடுச்சு. ஐயோ இப்போ தான் என் ஃப்ரெண்டு திரும்ப வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். இங்கே எல்லோரும் அடிச்சிட்ருக்காங்க அவனை போட்டு. பாவம் என்னது பண்ணானோ பேர பேர் கேசர்னு. இவனும் ரியல் கேசரே கிடையாது. இருறா வாரம் ஒன்று வச்சுக்கிறேன். ஜெயினிக்கு அவன் செத்தான். என் ஃப்ரெண்டுக்கு சூப்பராகவே யூஸ் பண்ண வரும் இது. எப்பா ப்ரோ சீக்கிரமாக வாடா போகலாம். புதுப்பட்டி அட்டாக் பண்ணலாமா? கரெக்டாக வச்சு போடு. பட்டுருச்சு. என் மீட்டரை பார்த்தாலே தெரியும். செத்தே போயிட்டானா? அங்கே பார்த்தேன். ஏன்டா எனக்குன்னே வரீங்க? இந்தா இவனால் என்னை பிடிக்க முடியாது. நான் என்ன கேரக்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி போட்டேன்னா பறந்து ஓடிட வேண்டியதுதான். ரொம்ப கிரிஞ்சாக பேசுகிற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது. ப்ரோ இங்கே வா ப்ரோ போகலாம். ஐயோ யாரா நீங்கள்? கிளிச்சா வருதுடா. செத்துரு சாவடிச்சிரு. இந்த ஃபினிஷ் ஏரியா முடிச்சு விட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வர சொல்லியிருக்கான். வரேன்னு சொல்லுவோம். எங்கடா போனேன்? வான்னு சொன்னதெல்லாம் சரி, எங்கே போனான்னு தெரியலையே. தம்பிய இங்கே வந்து பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுறவெல்லாம் வச்சுக்கூடாது சொல்லிட்டேன். நான் வந்து அவனை சொன்னேன். காணும் எங்கடா போன? காணும் ஒன்ன. இருக்கானோ? செத்துக்கிட்டு தொலைஞ்சிடாரா? அது நீ தானே? தெரில யாருன்னு. அது வேற யாரோ. ஐயோ இப்படியா போனால் டைம் போயிடுமே. இவனும் எங்கே இருக்கேன்னு சொல்ல மாட்டேறான். நான் எனக்கும் வழி தெரியல. எங்கடா போனேன்? வேலை மரத்தில் ஏறி இருப்பானோ? இல்லையே. இருக்கானா சர்வரில்? நாங்கள் ப்ராசஸில் இறங்கிட்டோம். இப்போ அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே இப்போ அவனுக்கு எவ்வளோ மீட்ரு ஏறி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஏய் ஒரு நிமிஷம், அவன் எத்தனை கில்லு? 89. ஐயப்பா ஓகே ப்ரோ சீக்கிரமா வா ப்ரோ. ஏண்டா போய் ஃபினிஷரை ஏமால் யூஸ் பண்ணுற பற்றியா? அப்புறம் அடி ப்ரோ. என்ன அது?
பார்ப்போம். ஸ்பைரல் கிளாத் ஃப்ரீ. ஓ ஷார்ட்டு ஸ்லாஷு லாங் ஸ்லாஷு அப்புறம் பேண்டேஜு. ஓ பேண்டேஜுக்கு எவ்வளோ கில்லு? 300 போதுமா? நான் அதிகமாக வேணும்னு நினச்சிட்ருக்கேன். பர்பிள் ஸ்கார்ஃபு சூப்பராக இருக்கும்ப்பா. அதுக்கே 600 தானா? அப்புறம் மற்றபடி ஸ்லிங்கி நல்லாயிருக்கும். ஸ்லிங்கி இருங்க காட்டுறேன். ஸ்லிங்கி எதுன்னு அதான் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பாம்பு மாதிரி. அதுதான் ஸ்லிங்கி. அது பேர் ஸ்லிங்கி. ஒரு பாம்பு நம்ம கழுத்தில் அப்படியே உக்காந்துருக்கும். ஓகே கைஸ், இது நம்ம டைம். பார் ஃபுல்லாக ஆகிடுச்சான் அவனுக்கு. ஓகே காம்போ ப்ராக்டிஸ் பண்ணுவோமா? எஸ் நான் ஒரே இது கற்றுட்டேன். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா, அப்பர் கட்டு கற்றுக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு புது டெக்கு இது கற்றுக்கணுன்னு சொன்னாங்க, வரல. இருங்க திரும்ப ட்ரை பண்ணுவோம். இல்லை அது வரல, வேணாம் இதே யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஃபினிஷரோடு போட்டோன்னா நம்மளுக்கு 2 கிலோ கிடைக்கும். இப்போ அவன் ஹீ ஷுட் பி கம்மிங் தேர் ஐ கெஸ். அங்கே தான் வந்துட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ப்ரோ எங்கே ப்ரோ இருக்க? அங்கே ப்ரோ எங்கே ப்ரோ போகிறேன்? எப்படியோ பிடிச்சிட்டான். அதெல்லாம் வேரியண்ட்டு. இங்கே வேரியண்ட்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டா நல்லா தான் இருக்குது. ஆனால் கைஸ் இந்த பைண்டிங் கிளாத்துக்கு ஃபினிஷர் விட்ருக்காங்க. நான் அன்றைக்கி பார்த்தப்போ ஃபினிஷர் ஒர்க் ஆகலையாட்டுக்கு. ஏன் அவனுக்கு ஹெல்த்தே குறையாத மாதிரி இருக்குல்ல லைட்டாக? எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. அதான் இதே தான் நான் புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கிறேன். கில் எடுக்காமல் என் ஃப்ரெண்டு கில் எடுக்கிறான், ஆனால் புதுசாக எதுவும் கற்றுக்கல. அவனுக்கு டவுன்ஸ் இல்லாமல் சொல்லி கொடுத்ததோட அப்படியே இருக்குது. மோமோ வேலையை பாடுறா. ஐயோ பைத்தியக்காரங்களை வச்சுக்கிட்டு. என் ஃப்ரெண்டு அடிப்பான் ஓரளவு இல்லை அடிப்பான். ஐயோ கவுண்டர் அடிச்சிட்டானேயா. டேய் மோமோ நீ ஒத்தாலே நாங்கள் 2 பேர் இருந்தாலும் அடி வாங்குவோண்டா. சேர்ந்து ஒன்றா அடி வாங்குவோண்டா. இப்போ பாடுறா மோமோ பையல. ஐயோ சார்ரா எடா 2 கார வர்சஸ் 2 மான்ஸ்டர் காரவா? டேய் யாரா நீங்க எங்க சண்டைக்குள்ள வரீங்க? இந்த மோமோ பையல யாருன்னே தெரியாது, எங்க சண்டையில் வந்திருக்கான் ஐயா. ஓகே கேஸ், நாங்கள் 2 பேருமே பார் பண்ணிட்டோம். என் ஃப்ரெண்டு இப்போ வந்து மாற போகிறான் காஸ்மிக்கா. ஓகே ஃபஸ்ட்டு அவேகனிங் சைட்லேருந்து பார்க்கவும் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் பர்சன்லேயும் நம்ம பர்சன்லேயும் பார்க்க நல்லா தான் ஏன் இருக்குது இந்த அவேகனிங்கு. தலை என்ன யூஸ் பண்ணிக்க. நான் என்ன யூஸ் பண்ணிக்க. இல்லை எந்த மூடா யூஸ் பண்ணுற? யூஸ் கரெக்ட் ப்ரோ. டே இங்கே ஏன் மேலே யூஸ் பண்ணுறா? ஆடாப்பா பயலோட நீங்கள் 2 பேர் மாடா சண்டை போடுறீங்க.
ஓகே அவன் இங்கே தான் இருக்கான்னு ஓரளவு. டேய் என்ன ஆடுறா வந்து? ஐயோ போச்சு. ஃபினிஷரா? எங்கடா போன? லீவ் பண்ணிட்டானோ? பண்ணிட்டான் ஆட்டிக்கே. நோ ப்ரோ, இவனை ஒரு டைமுமே உள்ளே விட்டு நான் திரும்ப ஜாயின் பண்ணுறதுக்குள்ளே என் உயிரே போயிடுது. மங்கோலியன் சாஃபு. இந்த வீடியோவில் காஸ்மிக் காரவோ மாதிரி இந்த சர்வரையே பழகலான்னு பிளான் பண்ணேனேயா. பாய் ப்ரோவா, இருங்க வரேன். கைஸ் அவ்வளோதான். நம்மளுக்கு நாந்துன்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். கிரெடிட்ஸ் டு நாந்து. நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணார். அதுக்கும் தேங்க்யூ ப்ரோ. நம்ம காஸ்மிக் ஃபார்ம் எடுக்க அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எடு சீக்கிரமாக எடு. ஓகே அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஒரு 2-3 காஸ்மிக் ஃபார்மாவது எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் இதுதான் கடைசி காஸ்மிக். இப்போ ஒரே காஸ்மிக் ஃபார்ம் இதுதான் நாட்டுக்கு. இன்னொரு வீடியோலாம் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை இன்றைக்கி வச்சுக்கோங்க. ரைவல்ஸ் வீடியோ நாளைக்கு தான் வந்தால் வாய்ப்பு இருக்குது. எஸ் கிடச்சிட்டு போகலாம். சீக்கிரமாக போ. ஃபஸ்ட்டு சிங்குலாரிட்டி போகலாமா? தம்பி எல்லாரும் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 1 கிலோ எடுத்துகிட்டு போன்னு நினைக்கிறேன். டே நீங்கள் தானே அந்த ப்ரோ காஸ்மிக் காரோக்கே இந்த நிலைமையா? இல்லை சாவல இன்னும் போல அது இன்னும் போல. பியூர் டிஸப்பாயின்மெண்ட், 100% டிஸப்பாயின்மெண்ட். இவ்வளோ கஷ்டப்பட்டு காஸ்மிக் ஃபார்ம் எடுத்து வீடியோ எடுக்கலான்னு போனால் காஸ்மிக் ஃபார்ம் எடுக்க என் ஃப்ரெண்டும் போயிட்டா. ஹெல்ப் பண்ணாலுமே என்னால் எடுக்க முடியாமல் போச்சு. ஓகே கைஸ், என்ன பண்ண இவங்களை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கிலோ அது எடுத்துருப்போன்னு நினைக்கிறேன் அந்த சிங்குலாரிட்டி வச்சு. என்னன்னு ஆனால் நான் யூடியூப்லலாம் மொத்தப்போ டெத் கவுண்டரால் இது பண்ண முடியல காஸ்மிக் காரோவை. இப்போ மட்டும் எப்படி டெத் கவுண்டர் ஒர்க் ஆச்சுன்னு தெரில. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.